ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குட்டி பேபிஸ் பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் டெலிவரி ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள டெலிவரி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கோன்னா, முக்கியமாக அந்த பேபி வந்து வீச்சுன்னு சத்தம் போட்டு அழும். நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஆஹா நல்லா டெலிவரி ஆயிடுச்சு, ஓகே சந்தோஷம், அந்த ஒரு விஷயம் ஓகே. பட் சில டைம் நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், இதுக்கு அந்த குழந்தை வீச்சு வீச்சுன்னு கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில குழந்தைங்க வந்து 2-3 டைம் வீச்சுன்னு சத்தம் போட்டு கத்திட்டு அப்புறம் அமைதியாக தூங்குவாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, வீச்சு வீச்சுன்னு கத்திட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழுற குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் ஆகட்டும், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஆகட்டும், எல்லாமே அம்மா கிட்ட இருந்து தான் போகும். குழந்தை தனியாக மூச்சு எடுத்துக்காது. ஆனால் பேபி டெலிவரி ஆன உடனே நம்மளுடைய இந்த சுற்றுப்புறத்தில் இருக்க அந்த காற்று அந்த குழந்தையோட மேலே படும். அதே டைமில் அந்த குழந்தைக்கு லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற மூச்சு ரொம்ப முக்கியம். அந்த மூச்சு எடுத்துக்கும்போது தான் அந்த குழந்தை சத்தம் போட்டு வீறிட்டாடும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மூச்சு தானாக எடுத்துக்கும். அதே மாதிரி இதயத்தில் இயற்கையாகவே அது அம்மாவோடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது சில ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் எல்லாம் தானாகவே மூட ஆரம்பித்தோம். அப்போ என்னென்னாக்கா, குழந்தை ஹெல்த்தி ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சத்தம் போட்டு அழணும். சத்தம் போட்டு அழாத குழந்தைங்கள நம்ம பார்த்துருக்கோம். டாக்டர்ஸ் வந்துட்டு தலைகீழ பிடிச்சிட்டு, முதுகில் தட்டி விட்டு, காலை சுண்டி விட்டு இந்த மாதிரிலாம் அழ வைப்போம். இது எதுக்காக அப்படின்னா, அந்த குழந்தையோடைய நுரையீரலாகட்டும், இதயமாகட்டும் நல்ல வேலை செய்யணுன்றதுக்காக தான். ஸோ அவங்களாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது நல்ல விஷயந்தான். ஸோ அழற குழந்தை பால் குடிக்கும்ன்றது மட்டும் கிடையாது, அழற குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அர்த்தம். அதனால் சந்தோஷமாக அந்த குழந்தைகளை இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வரவேற்போம். குழந்தை அழுறது அம்மா தாங்க முடியாது. ஆனால் இந்த அழுகை அம்மாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம், சந்தோஷத்தடக்கூடிய அழுகை. இந்த அழுகையை போற்றுவோம். முதல் அழுகை முத்தானது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போதிசன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் டாக்டர் சவித்ரா நீலா. பாய்.